வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் தீனிலாகிங்கிற சப்ஜெக்டை பற்றி பார்க்கலாம். தீனிலாகிங்கிற சப்ஜெக்ட் அது தீனிலாகினா ஒரு மதம், அந்த மதத்தை உருவாக்குனது அக்பர். இது இந்த இந்த ரெண்டு விஷயம் குரூப் 4 லெவலில் தான் கேட்கப்படும். ஆனால் தீனிலாகிங்கிற விஷயத்தில் குரூப் 2 குரூப் 2A எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அக்பரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அக்பர் தான் இருக்கிறதுலையே முகலாய மன்னர்களே தலை சிறந்த முகலாய மன்னர்னு சொல்லப்படுறவர். அது மட்டும் இல்லை, இந்தியாவிலையும் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிங் அப்படிங்கிற மாதிரியும் பேர் எடுத்தவர். அதனால தான் ஒரு பேர் அக்பர் த கிரேட்னே பேர். இவர்கிட்ட என்ன ஸ்பெஷல்னால், மத சகிப்புத்தன்மை மற்ற முகலாய மன்னர்கிட்டையும் டெல்லி சுல்தான் மன்னர்களிட்டையும் இருந்ததை காட்டிலையும் அதிகமாக இவர்கிட்ட இருந்திருக்கு. அதனால தான் வரலாறில் இவரை ஒரு தனி இடமாக பார்க்குறாங்க. முக்கியமாக இவர் பிறந்தது 1542 பிறந்திருக்காரு. ஆட்சி பிடிச்சது 1556. அப்புறம் 1606 வரைக்கும் ஆட்சி செஞ்சுருக்கார். இவர் என்ன விஷயம் அப்படின்னா, இவர் பிறந்தது அமர்கட் அப்படிங்கிற ஒரு இந்து ராஜாவுடைய கோட்டையில் தான் பிறந்திருக்காரு. அங்கே தான் குறிப்பிட்ட வருஷம் வாழ்ந்திருக்காரு. அதாவது ஒரு சன்னி முஸ்லீமை சார்ந்த ஒருத்தர் இந்து மன்னர் கோட்டையில் பிறந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, அவருடைய அப்பா ஹுமாயூன் இறந்த பிறகு அவருக்கு ஆட்சிக்கு வரக்கு பைராம் கான்கிற ஒரு படைத்தளபதி உதவி செஞ்சுருக்காரு. அவர் கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு வளர்ப்பு தந்தை மாதிரி தான். அந்த பைராம் கான் ஷியா முஸ்லீமை சார்ந்தவர். ஸோ இவர் பலதரப்பட்ட மத சம்பந்தப்பட்ட மக்களோட பழகி இருக்கிறதுனால இயற்கையாகவே இவருக்கு மத சகிப்புத்தன்மை அதிகமாக தான் இருந்திருக்கு. இதோட உச்சம்தான் தீனிலாகி. இவர் மற்ற மதங்களுடைய கோட்பாடுகளும் அந்த மதத்தில் வாழ்வியல் தத்துவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத ஆய்வு செய்யுங்கிற ஆர்வம் எப்போவுமே இருந்திருக்கு. அதுக்கு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, 1575 வருஷம் பதேப்பூரில் இபத் தர்கானா அப்படின்னு ஒரு தொழுகை மண்டபத்தை கட்டியிருக்காரு. இந்த தொழுகை மண்டபத்தில் என்ன வேலை அப்படின்னா, பலதரப்பட்ட மதங்கள் சம்பந்தப்பட்ட அறிஞர்லாம் கூப்பிட்டு வாழ்வியல் தத்துவம் அந்தந்த மதங்களில் சொல்லியிருக்கிற தத்துவங்களையும் ஆன்மீகத்தையும் விவாதிக்கிறது மட்டும்தான் இவருடைய வேலையாக இருந்திருக்கு அந்த தொழுகை மண்டபத்தில். அதுக்கு இவர் தான் தலைமையாகவும் இருந்திருக்கார். பல நாட்களாக இந்த விவாத மேடை நடந்திருக்கு. இந்த விவாதம் எப்போவுமே வியாழக்கிழமை தோறும் நடந்திருக்கிறதா குறிப்புகள் இருக்குது. இந்த விவாதத்தில் அக்பருக்கு நிறைய விஷயங்கள் கேட்டிருக்காரு. ஆனால் எதுலேயுமே சாட்டிஸ்ஃபைடு இல்லை. இவங்க சொல்கிற இந்த வாழ்வியல் தத்துவம் கோட்பாடு எல்லா மதங்களும் இருக்கிறது ஒன்று தாங்கிற மனநிலைக்கு அவர் வந்துட்டார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இவங்க பண்ணுற சண்டைகள், விவாதங்கள் பேரில் இவங்க போடுற சண்டைகள்லாம் பார்க்கும்போது அவருக்கு மிகவும் வருத்தமாக இருந்திருக்கு. ஸோ இதை அவர் நிறுத்திட்டார். அடுத்து அவருடைய என்ன நடவடிக்கைனா, 1579 இவர் தவறுபடா ஆணைன்னு ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்கார். இந்த தவறுபடா ஆணைங்கிற விஷயம் என்னென்னா, இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் அனைத்துமே இவரே தலைமையிடமாக இருந்து அதை அமல்படுத்துவார் அப்படிங்கிறதா அதுக்கு அர்த்தம். அதாவது இவர் கிட்டத்தட்ட இறை தூதர் காலிஃபாவுக்கு சமமாக தன்னை உயர்த்திக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். இதை பழமைவாத இஸ்லாமியர்கள்லாம் வெறுத்தாங்க, அது வேறு விஷயம். உச்சநிலையாக மத அறிஞராகவே இவரை தன்னை பிரகடனப்படுத்திக்கிட்டார். 1579 தவறுபடா ஆணை அதுக்கு பேர், சரிங்களா, ட்ரீட்டி ஆஃப் இன்ஃபாலிபிலிட்டி. அப்புறம் இது கூட இருந்தும் அவர் சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. அதுக்கப்புறம் 1582 ஒரு புது மதத்தை உருவாக்கிட்டார். அந்த மதத்தோட பேர் தீனிலாகி. தீனிலாகிங்கிற பேர் என்ன அர்த்தம் அப்படின்னா, டிவைன் ஃபெய்த்துன்னு அர்த்தம். அதாவது டிவைன் ஃபெய்த்துக்கு தெய்வீக நம்பிக்கைன்னு பொருள். ஃபஸ்ட்டு அந்த தீனிலாகிங்கிற மதத்துக்கு பேர் அது கிடையாது. தீன் இலாகிங்கிறக்கு பேர் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, தௌஹித் இ லாகி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. தௌஹித் ஹி இலாகிங்கிறது என்ன, தெய்வீக ஒருமை மதம் அப்படிங்கிற பொருள் தரும். ஃபெய்த் மோனோதிசம் அப்படிங்கிற பொருள். இவர் இந்த மாதிரி தீனிலாகிங்கிற மதத்தை உருவாக்கிட்டார். அதை மக்களிடம் இவரெல்லாம் திணிக்கலை. ஃபாலோ பண்ணுங்கன்னு விட்டுட்டார். ஆனால் ராஜா என்ன பண்ணுறாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறதுக்கு தான் மக்களும் அமைச்சர்கள்லாம் தயாராக இருப்பாங்களே. அவர் உள்மனதோட ஃபாலோ பண்ணாங்களா இல்லையான்னு தெரில, பட் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அந்த மதத்துக்கு அவர் என்னென்ன கொள்கையெல்லாம் வச்சுருக்காருன்னா, கடவுள் ஒருவரேன்னு சொல்லியிருக்காரு. சூரியனையும் நெருப்பையும் வழிபடணும், வெளிப்படையாக வணங்க வேண்டும்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது.
ஒரு ஒரு பொருளை அவங்க வழிபடணும்னு சொல்ல மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, புலால் உண்ணக்கூடாது, மது அருந்தக்கூடாது அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்கார். நெருப்பு புனிதமாக கருதணும்னு சொல்லியிருக்கார். இப்போ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், ஒரு சன்னி முஸ்லீம் சேர்ந்த ஒரு மன்னர் வந்து இஸ்லாமிய கோட்பாடுகளுக்கு முற்றும் விளக்காக ஒரு மதத்தை உருவாக்கியிருக்காரு. அதுக்கு கொள்கைகளும் உருவாக்கி வச்சுருக்காரு. இந்த மதத்தை அப்போ இருக்க மக்கள் ஃபாலோ பண்ணணும்னு ஒரு திணிக்கல. ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணுங்கள், பண்ணாட்டி பண்ணல அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டார். இந்த மாதிரி மதங்கள், இந்த தீனிலாகி மதங்களோட ஒரு விஷயம் என்னென்னா, அவரோட ஃபேமிலியிலே யாரும் அது பெருசாக பண்ணல, ஃபாலோ பண்ணல. அதுதான் இங்கே பிரச்சனை. அவர் ஃபாலோ பண்ணாதங்காட்டி அந்த மதம் அவர் இறந்ததுக்கு அப்புறமே அழிஞ்சிருச்சுன்னா அது யாரும் ஃபாலோவும் பண்ணல. அது ரொம்ப அந்த மன்னர் இருக்கிற வரைக்கும் அவருக்கு அந்த மதத்தை நான் அப்படின்னு சொல்லிட்டு சில சலுகைகள் எதிர்பார்த்து இருந்தவங்க, மன்னர் இறந்த பிறகு அந்த மதம் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல இயற்கையாகவே. அதனால் அவர் வந்து அவர் இறந்த பிறகே அந்த மதம் கிட்டத்தட்ட முடிவடைந்து விட்டுச்சுன்னு சொல்லணும். இந்த தீனிலாகிங்கிற மதத்து மூலிமா நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும் என்னென்னா, கிட்டத்தட்ட அவர் வந்து கடைசி காலங்களில் ஒரு துறவி மாதிரி வாழ ஆரம்பிச்சிட்டாரு. அதுதான் உண்மை. அவர் புலால் அதாவது அசைவம் சாப்பிடாமல் இருந்திருக்காரு. ஒரு இஸ்லாமிய மன்னர் அசைவம் சாப்பிடாமல் இருந்திருக்காருங்கிறதே ஒரு பெரிய விஷயந்தான். அப்படிப்பட்ட நிலைக்கெலாம் அவர் போயிட்டார். ஸோ இதுதான் இந்த தீனிலாகியோடைய ஒரு ஷார்ட்டான ஒரு ஸ்டோரி. இந்த குரூப் 2ல் இதில் எல்லாம் எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா, முக்கியமாக இந்த வந்து இவர் கிரியேட் பண்ண அந்த தொழுகை மண்டபம்னு ஒன்று சொல்லியிருக்குங்கள, அந்த தொழுகை மண்டபம் எப்போ கிரியேட் பண்ணாங்க? 1775 இபத் கானா அப்படிங்கிறது அந்த தொழுகை மண்டபம். அந்த தொழுகை மண்டபத்தில் உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பலதரப்பட்ட மத அறிஞர்கள்லாம் வந்து விவாதம் பண்ணுவாங்க. 1575 1579 தவறுபட ஆணை அதை வெளியிட்டிருக்கார். அது முக்கியமானது. இதுவும் குரூப் 2ல் முக்கியமாக கேட்கக்கூடிய விஷயம். அடுத்தது 1582 தீனிலாகிங்கிற மதத்தை உருவாக்கியிருக்கார். இந்த 3 விஷயத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா, எது முன்னாடி பின்னாடிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கலாம். அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கலாம். இல்லை ஒரு 4 ஃபேக்டை கொடுத்துட்டு அதில் எது சரி எது தவறு அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி வைப்பாங்களா, அது இதுவும் ஒன்று. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த தீனிலாகிங்கிற மதத்துக்கு வந்து டிவைன் ஃபெய்த்துங்கிற ஒரு மீனிங் இருக்குதுன்னு நான் சொன்னேன். இப்போ என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஒரு ஃபேக்டில் வந்து இந்த 4 கொடுத்துருக்காங்கல்ல, 4 செய்தியில் ஒரு செய்தி வந்து தீனிலாகி என்பதின் பொருள் தெய்வீக சக்தி, இல்லை தெய்வீக ஞானம், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். தெய்வீக நம்பிக்கை தான் அதோட அர்த்தம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு விதமாக எப்படி கேட்பாங்கன்னா, தீனிலாகி வந்து இஸ்லாமிய கடமைகளை ஊக்குவிக்கவில்லை அப்படின்னு கூட கேட்கலாம். அது கிட்டத்தட்ட ஊக்குவிக்கவில்லை தான். இஸ்லாமிய கடமையிலேருந்து வெளியில் போயிடுச்சு அந்த கொள்கையெல்லாம் கிட்டத்தட்ட வெளியே போய்விட்டது. சார் பீர்பால்லாம் அதில் சேர்ந்துட்டாரானா சேர்ந்துட்டார் தான். அவரோட உயிரோட அந்த காலங்களில் அந்த மதத்தை சேர்ந்துருக்கார். ஸோ இந்த மாதிரி 4 கொடுத்து இதில் எது சரி எது தவறு, 1 2 3 சரி 1 2 சரி அப்படிங்கிற மாதிரி கேள்வியாக கேட்கலாம். இல்லை அவங்களுக்கு அந்த வரிசை விஷயமாக கூட இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கலாம். ஸோ இதில் இவ்வளவு தான் விஷயம். இந்த தீனிலாகிங்கிற மதம் அக்பரால் உருவாக்கப்பட்டது. அதற்கான காரணம் அந்த மதத்தோட நம்பிக்கைகள். இதை மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்போவுமே நான் ஒரு வீடியோ போட்டு இதில் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் கேளுங்க. கேட்டுட்டு உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது நான் சொன்னதையும் நீங்கள் படித்து கிராஸ் செக் பண்ணுங்கள். ஏன்னா நான் சொன்னதை வச்சு நீங்கள் கிராஸ் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். சரி நண்பர்களே, நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.